இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே அருமையான ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை முழுசாக கேட்டுட்டு உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். வசதியான வீடு ஒன்றின் வரவேற்பறை அது. 80 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் ஜன்னலுக்கு அருகில் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். மூதாட்டியான அவருடைய மனைவியோ அவருக்கு பக்கத்தில் அமர்ந்து தன்னுடைய இடுங்கிய கண்களால் குரானை ஓதிக்கொண்டிருந்தார். நன்கு படித்து பெரிய பதவியில் இருக்கும் 45 வயதுடைய அவர்களின் மகனும் தன்னுடைய லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். திடீரென ஒரு காகம் முதியவரின் அருகில் இருந்த ஜன்னலில் வந்து உட்கார்ந்தது. என்ன இது என்று கேட்டார் முதியவர். லேப்டாப்பில் இருந்து கண்களை விலக்கிய மகன் சொன்னார், அது ஒரு காகம். சில நிமிடங்கள் கழிந்தன. அந்த முதியவர் மீண்டும் கேட்டார், என்ன இது? இப்பதானே சொன்னேன் அது ஒரு காகம் என்றார் மகன். சிறிது நேரம் கழித்து 3ஆம் முறையாக அந்த முதியவர் தன்னுடைய மகனிடம் கேட்டார், என்ன இது? சற்று எரிச்சலான குரலில் மகன் பதிலளித்தார், அது ஒரு காகம் காகம் என்று கத்தினார். இன்னும் சிறிது நேரம் கழித்து அந்த தந்தை 4வது முறையாக அதே கேள்வி கேட்டார், என்ன இது? மகனோ பொறுமையை இழந்து விட்டார். தன்னுடைய தந்தையை பார்த்து அவர் கத்தினார், அதே கேள்வியை ஏன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? எத்தனை முறைதான் பதில் சொல்வது? அது ஒரு காகம் என்று. இதை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா என்று பயங்கரமாக சத்தம் போட்டு கத்தினான். முதுமை அடைந்து விட்டதால் மீண்டும் சிறு குழந்தை போல ஆனதாலோ என்னவோ தந்தையின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சிகளும் தென்படவில்லை. அவனுக்கு அருகில் அமர்ந்திருந்த அமைதியாக குரானை ஓதிக்கொண்டிருந்த அவருடைய மனைவி, அதாவது இந்த 45 வயது நபருக்கு அம்மா, எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்று திரும்பினார். அவருடைய கையில் மிகப்பெரிய பழைய நாட்குறிப்பு டைரி ஒன்று இருந்தது. அது அந்த தந்தையினுடைய நாட்குறிப்பு. தன்னுடைய மகன் பிறந்ததிலிருந்து அவர் அதில் எழுதி வைத்திருந்தார். அதில் ஒரு பக்கத்தை திறந்த தாய் அதை தன்னுடைய மகனிடம் கொடுத்து படிக்க சொன்னார். அந்த பக்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, என்னுடைய சின்னஞ்சிறு மகன் என்னோடு உட்கார்ந்திருக்கும் போது ஜன்னலில் ஒரு காகம் வந்து உட்கார்ந்தது. என்னுடைய மகன் அது என்ன என்று 23 தடவைகள் கேட்டான். அது ஒரு காகம் என்று நான் 23 தடவைகளும் பதில் சொன்னேன். அவன் ஒவ்வொரு முறை அந்த கேள்வியை கேட்கும் போதும் நான் அவனை பாசத்துடன் அணைத்து கொண்டேன். அவன் திரும்ப திரும்ப கேட்ட அதே கேள்வி என்னை எரிச்சலடைய செய்யவில்லை. அதற்கு மாறாக கள்ளங்கபடமற்ற அந்த சிறு குழந்தையின் மீது எனக்கு பிரியம்தான் அதிகமானது. இவ்வாறு அந்த டைரியில் எழுதப்பட்டிருந்தது. இதை படித்த மகனுடைய கண்கள் பணிந்து விட்டன. 23 தடவை அதே கேள்வியை கேட்டபோதும் தன் மீது பாசமழை பொழிந்த தன் தந்தை மீது எரிச்சல் அடைந்ததற்காக அவனுடைய மனம் வருந்தியது. பிறகு கண்ணீர் வடித்தபடியே தன்னுடைய தந்தையை போய் கட்டிப்பிடித்து கொண்டான் அந்த மகன். எவ்வளோ அட்டகாசங்கள் பண்ணாலும் தன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தவங்க தன்னுடைய மகனை பாசமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மகன் வந்து அப்பா அம்மா மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க. வயசு ஆக ஆக அவங்களும் ஒரு குழந்தையா மாறுறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.